ஆத்ம ஞான தீபிகை குரு சரணாலயன் சீடன் சுவாமி நனவிற் சுளுத்தியாவது யாது? குரு அப்பா, ஜாகிரவத்தையில் இந்திரிய மன வியாபாரங்கள் இல்லாமல் அறிவு மாத்திரமாய் இருப்பதாம். இதனை அறிதுயில் என்றும் சொல்லப்படும். ஞானாவசிட்டம் அறிபொருளை விட்டகன்றால் அழியும் சித்த மந்த நிலை. வியாபாரம் அனைத்தும் இல்லா செறி நனவிற் சுளுத்தியாம். இதனை நாளும் தீராத பரிச்சயமே செய்ய செய்ய பிறவின் முதுது துரியாம் என்பர் மேலோர். சீடன் விதேக முக்தி என்பது யாது? குரு ஜீவன் முக்தருடைய தேகம் விழுதலே விதேக முக்தி எனப்படும். கடமுடைந்த போது கடாகாசம் மகாகாசமாய் இருப்பது போல ஜீவன் முக்தர் தேகம் நீங்கிய காலத்து மனது மாயை என்கிற அந்நியமாகிய யாதொரு உபாதிகளும் இன்றி தேசகாலவத்து பேதமின்றி தனதானியமின்றி பிரம்மஸ்வரூபமாகவே இருப்ப பிராரப்தம் முடிந்தவுடன் திரியும் நெய்யும் இல்லாத தீபம் போல உபசாந்தமடைந்து இனி பிறவாமல் இருப்பதாம். சீடன் பரமாத்மா ஒன்றாகவே இருக்க மதவாதிகள் பலவாக நினைத்து பூஜித்து ஒன்றை புகழ்ந்து பேசியும் பிறவற்றை இகழ்ந்து பேசியும் வருவது நியாயமா? மேலும் தமது காமிய அர்த்தங்களை தத்தங்கடவுளின் மூலமாய் அடைகிறார்கள் என்பது நிஜமா? குரு சிற்சொரூபமே நாசாகிதமும் நிறவியவமும் பிரபஞ்ச லட்சணமுமான பிரம்மம் மதவாதிகள் சொல்லும் தெய்வ வடிவங்களிலும் வியாபித்திருப்பதாம். ஒன்றாய் இருக்கும் அது அவரவர்கள் பூஜிக்கும் தெய்வ வடிவங்களின் வாயிலாக அவர்களுக்கு காமியார்த்தங்களை தருகின்றது. இவ்வுண்மை அறியாது தெய்வம் சிறிது என் தெய்வம் பெரிதென சண்டையிடுவது அறியாமையே. அழிவாய் விளங்கு ஆன்மாவை தள்ளி அதற்கு அந்நியமான கடவுள் இருப்பை எவரானும் காட்டுதலே அல்லாது. எல்லாம் வல்லதும் எல்லாம் உணர்வதும் எங்கும் நிறைந்திருப்பதும் வேத முடிவில் விளங்குவதும் அவ்வொன்றே என்றறி. இதன் உண்மை தெரிய ஒட்டாது மறைத்து தடையாயுள்ளது பேத புத்தியாகிய அஞ்ஞானமே. அஞ்ஞானம் நீங்காதவர் பலவாக கூறி பயத்தையே பயனாக அடைவர். மேலும் யார் யார் என்ன உருவமாக உபாசித்த போதிலும் அந்தந்த உருவங்களிலிருந்து அவரவர்களின் காமியார்த்தத்தை அனுகிரகிப்பது அந்த ஒன்றேயாம். ஆனால் வேறு வேறு உருவங்களில் வேறு வேறு தெய்வங்கள் இருந்து அனுகிரகிப்பதாக நினைத்து தமது தெய்வத்தை பூஜித்தும் பிறவற்றை தூஷித்தும் வருவது மூடமே. மும்மூர்த்திகளுள் பேதம் கொள்பவன் சூரிய சந்திரர்களுள்ளவரையும் நரகத்தையே அடைவான். மும்மூர்த்திகளையும் ஒன்றாக எண்ணுபவனே எளிதாக பிரம்மானந்தத்தை அடைந்து என்றும் சுகக்கடல் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பான். சிவனுடைய இருதயமே விஷ்ணு, விஷ்ணுவுடைய இருதயமே சிவன். இவ்விருவருக்கும் பேதம் கிடையாதென்றறி. பேதம் கூறுபவர் தேகமே ஆன்மா, போகமே முக்தி என்று மூடத்தால் பிரம்மத்தை உடலாக வைத்து வெவ்வேறாக கூறி நிற்பார். மேலும் பிரம்மம் சுசாதி விசாதி சுவகத பேத ரஹிதம் என்னும் உணர்ச்சி இல்லாதவர்களை அவ்வாறு கூறுவர். சீடன் சுவாமி வேதாகமங்கள் அத்துவிதமொன்றையே சத்தியமாக பிரதிபாதித்திருக்க மதவாதிகள் பரவாறாக கூறுவது யாது காரணம்? குரு அவர்கள் பூரண இலக்கணத்தை அறியாமையினால் துவைத புத்தி கொண்டு மயங்கினார்கள். அந்த பிரம்மம் அபரிச்சின்னமாயும் கோசரிக்கப்படாததாயும் சச்சிதானந்தமயமாயும் ஒப்புவமை இல்லாததாமாயும் இருப்பதால் அத்துவிதமே சித்தாந்தமாம். அத்துவிதம் என்பதின் அர்த்தம் இரண்டாவதில்லாதது. சகல கேவலம் நீங்கி காண்பானும் காட்சி அறியுமாயிருந்த தற்போதுங்கெட்டு பரத்தில் இரண்டர கலந்தோம் என்னும் போத வாசனை ஒழிந்த சுகாதீத நிலையே அத்துவிதானுபமாம். மேலும் வேதம் கூறுவதால் பீதியே உண்டாகும். எவ்வாறெனின் சாக்கிர சொப்பனங்களில் வேதம் காணப்படுவதால் பீதி உண்டாகின்றது. சுளுத்தியில் வேதம் இல்லாதிருப்பதால் அணுவேனும் பீதி இல்லை. இது லோக பிரசித்தம் அன்றோ? ஆதலின் யஜுர்வேதம் ஏகமே வாத்விதீயம் பிரம்மம் என்றது. மேலும் ஆத்மாவின் ஸ்புரிப்பையன்றி உலகு உயிர் பரம் என்பன உண்மை இல்லாமையால் அதுவும் சித்தியதாம். சித்தி ஆதனால் அணுவும் பேதமில்லை. மேலும் நதிகள் எல்லாம் எங்கே பிறந்தாலும் முடிவில்
சமுத்திரத்தில் விழுந்து ஒன்றாகுவது போல மதங்கள் எல்லாம் எங்கே உண்டானாலும் முடிவில் அத்துவித தாத்துபரியமாய் முடிவு பெறுவனவாம். மதவாதிகள் இவ்வுண்மை அறியாது வசிஷ்டாதுவிதம், கேவலாதுவிதம், சமரசாதுவிதம், சிவாத்துவிதம், சுத்தாத்துவிதம் முதலியனவாக கூறா நிற்பர். துவிதம் அத்துவிதம் என்பதற்கு சாதனம் என்பதை அறிந்தாரில்லை. அறிந்திருந்தால் அத்துவிதத்துக்கு அடைமொழி கொடுத்திருக்க மாட்டார். ஆதலின் துவிதம் மாயா மாத்திரமும் அத்துவிதம் பாரமார்த்திகமும் ஆம். மேலும் அவர் சொல்லுவது சரி, இவர் சொல்லுவது தப்பு என்ற அபிமானம் கொண்டு தீர்மானிக்கலாகாது. ஆனால் உன் புத்திக்கு எது சுருதி யுத்தி அனுபவத்திற்கு ஒத்தி இருக்கிறதோ அதையே கொள்வது உச்சிதம். மேலும் மதவாதிகள் கர்ம காண்டிகள், விசாரணையுடையோர் ஞான காண்டிகள். கர்மமின்றி ஞானத்தை அடைதலும் முடியாது. நிற்காமிய கர்மம் சித்த சுத்தியை தந்து ஞானமடைய சாதனமாய் இருப்பதால் ஆதையால் சாஸ்திரம் கூறியவாறு செய்பவர் அத்துவித ஞானத்தை தவறாது அடைவர். இதன் பொருட்டே நற்பயனை அடைவதற்கு பேதத்தோடு கூடிய கர்மத்தை போதித்து அதனால் பாபத்தையும் பயன் இச்சையும் ஒழித்து பிரம்ம தத்துவத்தை உணர்த்தி அது கைவல்யமாகும் வண்ணம் சகோன பாசனையை கூறி அதுவே மேம்பட்டதெனவும் மற்ற அனைத்தும் சோபனமெனவும் வேதம் விளக்கியது. ஆதலின் தத்துவமசி மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை நல்ல ஆசிரியரை அடுத்து கேட்டு தெளிவதே உச்சிதம். பலவாறு கூறுவது யாதுக்கு? அலைநுரை திவலையாயும் சமுத்திர ஜலமே போல திருப்படியாவும் பிரம்மமே, அணுவளவும் வேதமில்லை என்று அறிவதே வேதத்தின் முடிவு. சீடன்: சுவாமி, குரு உபதேசத்தால் பல ஜென்ம வாசனையாகிய ஜீவ போதம் நசிந்து சிவோகம் பாவனை வருவது எப்படி? குரு: அப்பா, பாவ நாட்டத்தால் பாவகார விருதி உண்டாதலும் சூனிய நாட்டத்தால் சூனியகார விருதி உண்டாதலும் போல இவ்விரண்டு விருதியும் நீங்குவதற்கு ஏதுவான பிரம்ம நாட்டத்தில் இருந்தால் பிரம்மாகார விருதி உண்டாகும். இந்த பிரம்மாகார விருதியே சிவோகம் பாவனையாம். மேலும் பிரம்மர சீட நியாயம் போல அஃதாவது குளவி தன் முள்ளினால் கொட்டி தான் எடுத்து வந்த கூண்டில் வைத்த புழுவை பிரதி தினமும் சில நாள் பரியந்தம் கூவி வர அந்த பயத்தினால் புழு சதா காலமும் அக்குளவியையே நினைத்திருந்து பிறகு அக்குளவியை ஆய்விடுகிறது. அதுபோல நீ நான் ஜீவன் என்கிற சங்கற்பத்தை விட்டு சதா காலமும் இடைவிடாது மிகவும் திடமான விஞ்ஞான பலத்தார் சிவோகம் பாவனை செய்து வருவாயானால் அவித்யம் அவித்யாகிய காரியங்களும் சிறிதேனும் இல்லாததான பாவனாதீத நிலையை அடைவாய். மேலும் ஈனமாகிய ஜீவ பாவம் ஆன்மாவினிடம் காண நீர் போல கற்பிதமே. நானது எப்படியாவேனென சந்தேகிக்க வேண்டாம். ஜீவபர ஐக்கியம் என்றால் ஜீவன் என்னும் பதத்துக்கு லட்சியார்த்தம் கூடஸ்தன், பரத்துக்கு லட்சியார்த்தம் பரபிரம்மஸ்வரூபமே. இவ்விரண்டின் லட்சியமான கூடத்த பிரம்ம ஐக்கியமே அகம் பிரம்மாஸ்மி என்னும் வாக்கியத்துக்கு அர்த்தம். ஆதலின் நீ அதுவாகவே இருக்கிறாய். உனது சொரூபம் எத்தகையதென நீ அறியாய். அது சித்து சத்து ஆனந்தமாய் இருப்பது. அதை மறந்து பேத பாவனை அடைந்தாய். அதை விட்டால் நீ நான் உனது எனதென்கிற பேத ஞானம் உண்டாகாது. மேலும் பூமியில் புதைத்திருந்த இரும்பானது சில காலத்தில் மண்ணாய் மாறி மறுபடி நெருப்பு கருமானுக்கு உபயோகமாகாதது போல பிரம்மாகார பாவனையாய் ஆத்மாவில் லைத்த மனம் நிரந்தர அபியாசத்தால் ஆத்மாவே ஆகிவிடும். அது மீண்டும் லோக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனைகளை அடையாது. மேலும் வெளியானது உள்ளும் புறமும் எங்கனும் பரிபூரணமாய் நிறைந்துள்ளதே ஒழிய பூமியை தோன்றினதால் வெளியானது வரவில்லை. அதுபோல காலாதீதமாய் பிரம்மமும் நீயும் ஒன்றே. குரு உபதேசித்த பிறகல்ல நீ அதுவானது. 4 காலத்தும் அதுவாகவே இருக்கிறாய். முன்பு அவ்வாறு விளங்காதிருந்தது அஞ்ஞானம். இப்போது விசாரிப்பொழி குரு நீ அதுவாகி இருக்கிறாய் என்று பலவே துக்க அதுகளால் காட்ட நீ உணர்ந்தாய். எவன் தன்னை அறிவாகவும் பிரம்மத்துக்கு அந்நியமில்லாதும் கண்டு விளங்குவானோ அவனே அனைத்துமாய் விளங்கியதுவாவான்.
எவன் தன்னை பிரம்மத்துக்கு அயலாக காணுவானோ அவனுக்கு ஆனந்தமும் அயலாகவே காணும். எவன் தன்னை பிரம்மமாக காண்பானோ அவன் தானே ஆனந்த சுரூபமாய் விளங்குவான். எவன் பரமாத்மாவோடு தான் அனாதியே கலந்துள்ளவனே என உள்ளபடி தெரிந்து கொள்ளுகிறானோ அவனே தனது நிஜ சொரூபத்தை அறிந்தவன். மேலும் தவறி போன அரசனுடைய பிள்ளை வேடனிடம் அகப்பட்டு சில காலம் வேடன் மகனாயிருந்தான். அரசன் மீண்டும் பிள்ளையை கண்டுபிடித்து அரசனாக்கி கொண்டான். அப்பிள்ளை அரசனானது ஆச்சரியமோ, அதுபோல நீ சிவமாவது ஆச்சரியமில்லை. எப்படி அப்பிள்ளை வேடத்தில் இருந்தபோது வேடனாகாது அரசனாகவே இருந்தாயதோ அப்படியே நீ நான் ஜீவன் என விவகரிக்கும் போதும் சிவமே. மேலும் இது பாம்பல்ல பழுது என்று கூறினவுடனே பாம்பு பயம் போய் பழுதையை கண்டது போல நீ ஜீவன் அல்ல என குறவன் கூறினவுடனே நீ சிவமாவாய் தடையில்லை. மேலும் மாந்தர் எந்தெந்த இனத்திற்கூடி பழகி வருவாரோ அந்தந்த இனத்துக்கு தக்கபடி அவர் அறிவு இருக்கும். புழுவானது குளவி இனத்தை சார்ந்து குளவியானது போல நீ சாதுக்கள் இனத்தில் சார்ந்து பழகினால் நீ சாதுவாய் சிவோகம் பாவனை அடைவாய். சந்தேகப்படாதே. அதுவின்றி இதுவும் என்றாம். அத்துவிதானுபவம் எப்பொழுதும் பிரம்மமாகிய ஜீவன் பாவனை வேறில்லாமலே நான் அப்பொருளெல என்றே பாவித்தாள் அஃது அருமை அன்று தானே. இப்பிரமாணங்களால் பிரதி தேகத்திலும் ஆன்ம தத்துவம் பிரகாச ரூபமாய் இருதயாம்பரத்திலே விளங்குவதாக நீ உணர்வாயாக. எவன் அக்ஷர பிரம்மத்தை இருதய குகையில் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் அகங்கார கிரந்தியை போக்கினவன். ஆதலின் அபியாச முதிர்ச்சியில் அகம்புறம் இன்றி சம திருஷ்டியாய் இருந்து ஞானம் அடையின். சும்மா இருந்தாலும் இடைவிடாமல் தொழிலை புரிந்தாலும் வித்வான்கள் சதா காலமும் சமாதியை விட்டு நீங்காதவர் என்று அறி. ஜக ஜீவ பரமெல்லாம் பிரமமே என உணர்வாய். அதுவே சாட்சாத்காரமான பதமுமாம். சுபம். ஓம்.